சிவா சவுண்ட் சர்வீஸ்னு போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவையா வச்சு கடத்துற? ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக்கு விடுற? வெறும் 100-200க்கே மைக் செட்டை வாடகைக்கு விட்டு புடைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார் இங்க இருக்கு சார். கஞ்சா கேஸ் பெயிலே கொடுக்க மாட்டாங்க. உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பார்க்கிறேன். நவோ கஞ்சா கேஸ பிடிக்கிறேன்னு ஆட்டின்னு வந்த இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக, அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும். உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏ லபலபன்னு கத்தாத. அங்க பாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திக்கிட்டு இருக்க? நோ சார். உன் வீட்டுல கஞ்சா இருந்தது நானே என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா ஜீப்ல ஏறு. கஞ்சா கேஸ் பெயில் கூட கொடுக்க மாட்டாங்க. களி கேப்பங்களி தான் தருவாங்க. போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால தான் நம்ம ஸ்டேட்டுக்கு கௌரவமும் பெருமையும் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேட்ல டேலண்ட் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த டேலண்ட்டை கரெக்டேத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கும் சிவா மாதிரி ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. நீ கொடுத்து வச்சவ. சிவா உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவ. பெஸ்ட் ஆஃப் லக். சிவாவை விசாரிச்சேன்னு சொல்லு. என்னம்மா சிவாவை தானே தேடிட்டு இருக்க? காலையில இருந்து பட்டாசு ஸ்வீட்ஸ் அவ இந்த ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்தா. நீ பாஸ் ஆனா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதா வேண்டிக்கிட்டானா. இப்ப அநேகமா கோயில்ல தான் இருப்பா. அம்மா ஜோதி, சௌக்கியமா இருக்கேம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க சௌக்கியமா இருக்கோமா. நான் கூட உங்களை ஒரு சந்தோஷமான விஷயத்தோட சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாமா. நாங்க எல்லாரும் இப்ப அவன் வீட்டுல இருந்தா வரோம். ஆமாமா, என்னைக்கு நீ சிவா கிட்ட எங்க விஷயத்த சொன்னியோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்த பையனாக இருந்து எங்களை நல்லா பாத்துக்கிறா. எங்களுக்கு கொல்லி போட பையன் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம். அந்த கடவுள் தான் சிவாவை எங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காமா. என் வயித்துல பிறக்கலைனாலும் சிவா என் சொந்த பிள்ளைதாம்மா. உன்னை மருமகளா ஆக்கிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்மா. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி பண்ணவ உனக்கு புருஷனானா உன்னை நல்லபடியா வச்சுப்பாமா. நீ பாஸ் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன்னை விட அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருமா. சிவாவை பிடிச்சிருக்காமா? உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுமா. இன்னும் என்னமா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. அப்புறம் என்ன, ஐயர் கூப்பிட்டு நாள் குடிச்சிட வேண்டியது தானே. எனக்கு இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அந்த இடத்துல சிவாவை
என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, ஜோதி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. அவளே சொன்னல? ஆமாப்பா, இப்பதான் நாங்க அவளை பார்த்து பேசிட்டு வரோம். கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா. அடடடடடடடடே. சிவா முகத்துல வெக்கமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். உன்னையே கல்யாணம் பண்ணி 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. பரவாயில்ல, உன் ஆசை நிறைவேறிடுச்சுல. அந்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் சினிமா டயலாக் பேசுவேன்னு எதிர்பார்த்தியா? அந்த கதைலாம் இங்க நடக்காது. நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற கேரக்டர்னா எனக்கு நிச்சயம் எவனாவது ஒருத்தன் கிடைச்சிருவான். மைக் செட் போடுறவனுக்கு போலீஸ் அதிகம் நினைச்ச, ஆனா நீ கலெக்டரே கரெக்ட் பண்ணிட்டியே. பெஸ்ட் ஆஃப் லக். நான் வரேன். என்னடா மொர்ச்சி மொர்ச்சி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? கழட்டவா? சூப்பரா இருக்கடா. என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி மாமா படம்? சிவாவுக்கு திஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். டேய். சும்மா, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா? ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தான்னா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. டேய் விச்சு, இங்கே இருக்க. நான் தாண்டா மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன். அம்மா கூப்பிடுறாங்களே. என்ன சொன்னாலும் சரி விட மாட்டேன், சாப்பிட்டு தான் ஐயா, போடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. டேய் லம்மா, வண்டியை ரெடி பண்ணா பொண்ணை கூட்டு வரணும். எல்லாரும் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வரணும். என்னங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கல்யாண மண்டபத்துல இருக்க வேண்டியவன் இங்க வந்து போர்டு அடிச்சிட்டு இருக்கானே. என்ன பாக்குறவங்களுக்கு வேணா இது சாதாரண போர்டா தெரியலாம், ஆனா இதுல நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச சூர்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு உங்க சூர்யா எவ்வளவு கனவு கண்டிருப்பாருங்க. இன்னைக்கு நீங்க கலெக்டரும் ஆயிட்டீங்க. உங்க சூர்யாவுடைய கனவு இன்னைக்கு தோத்து போகாத நிஜமாயிடுச்சு. பாத்தீங்களா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். ஆசைப்படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் ஐஏஎஸ் ஆவறதுக்கு அவர் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை தவிர
யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க. ஒருத்தர் மனசில் லவ் இருந்தா அது முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒன்று உங்கள் முகத்தில் பார்க்கவே இல்லைங்க. நான் ரவுடி தான், ஆனால் எனக்கு மற்றவங்க மனசு புரியும். என்னடா இது மாப்பிள்ளை ட்ரெஸ்ல இருந்தவன் மப்டியில இருக்கிறான். கல்யாண பொண்ணுகிட்ட ஏதாவது பேச வந்திருப்பான். சிவா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். வாப்பா வா, மண்டபத்துக்கு போ. போக வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். அது என்ன, சிவானு இருக்க வேண்டிய இடத்துல சூர்யானு இருக்கு. தப்பா எழுதிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. இந்த போர்டில் இருக்கிற சூர்யாங்கிற பேர் யாருதுன்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஜோதியோட மனசுல யார் இருக்கான்னு கேட்க தெரியாம போயிடுச்சே. என்னாச்சுடா சிவா உனக்கு? சம்மதம்னு சொன்னதுனால தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணோம். சம்மதம் சொல்லுமான்னு கேட்டீங்களே தவிர உண்மையிலேயே அவளுக்கு சம்மதமான்னு கேட்கலையே. என்னப்பா இது? ஊரே ஒண்ணு கூடி கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. வாக்குவாதம் பண்ணல சார். விவாகரத்து பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போனா கூட பிரியிற 2 பேரோட மனசு ஒன்னா இருக்கான்னு கேட்டுட்டு தான் விவாகரத்தே கொடுப்பாங்க. கோர்ட்ல செய்யறது கூட நீங்க எங்க செய்யலையே. எந்த உரிமையில நீ எங்க கிட்ட பாசத்தை காமிச்சியோ அதே உரிமையில உன்கிட்ட கேக்குறோம். எங்க பையனா இருந்து நீ ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க பையன் இல்லாத இடத்துல என்ன உங்க பையனை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஆனா இன்னொருத்தர் மனசார நினைச்சிட்டு அந்த இடத்துல என்ன எப்படிங்க நினைக்க முடியும்? சிவா, நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியும். இவ்வளவு ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வேண்டான்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம சங்கடப்படுறதுல தப்பே இல்லை. கல்யாண மண்டபத்தை சீரியல் லைட்டால அலங்கரிக்கிறேன்னா அதை தூரம் நின்று பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் மேலே போய் உட்காரணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே? டே சிவா, உன்னை என் வயித்துல சுமக்கிற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு தரல. அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன். நீ வாயார தினமும் என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மையா இருந்தா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி சரி. வாமா. ஒரு நிமிஷமா. இன்னும் என்னடா? அந்த போர்டுல சூர்யாங்கிற பேரை அழிச்சிட்டு சிவானி என் பேரை போட சொல்லுங்க. அப்ப நான் வந்து தாலி கட்டுறேன். நான் ஐஏஎஸ் ஆனா சூர்யா ஐஏஎஸ் என் பேருக்கு பக்கத்துல அதை போடுவாங்க. அதே நீ ஆனா ஜோதி சூர்யா ஐஏஎஸ் 2 பேருக்கு பக்கத்துலயும் போடுவாங்க. நீ சொல்லிதானே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். சொல்லுமா. வேண்டாமா, இதுக்கு மேலே அவங்கள வற்புறுத்தாதீங்க. வெறும் பலகையில் இருக்கிற பேர் அழிக்க சொன்னதுக்கே அவங்களால தாங்கிக்க முடியல. மனசுல இருக்கிற சூர்யாவை அவங்களால அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து வாழறதை விட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழறதே எவ்வளோ மேல்மா.
சிவா குட் மார்னிங். நீங்களா? குட் மார்னிங். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பை பாய். பாய். தினமும் அவ முகத்திலேயே முழிக்கணும்னு ஆசைப்பட்டவன் இன்னைக்கு தினமும் அவ முகத்துல தான் முழிக்கிறான். வந்து போற நிழலா இருக்கிற இவன் வாழ்க்கையில நிஜமா நிரந்தரமா ஆகணும்னு நாம வாழ்த்துவோம்.